லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, இங்கே கீபேட் இருக்குது. இதை வந்து நம்ம கீபோர்டில் தான் டைப் பண்ணிக்கிட்டோம். இந்த டைம் இதே மாதிரி ஒரு கீபேட் இது கீழே வந்து எப்படி இருக்கும், இதில் டைப் பண்ணுறது இங்கே போயிடும், இதில் டைப் பண்ணுறது இங்கே வந்துடும், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவைட் அதான் பண்ணியிருக்காங்க. இன்புட் 1க்கு ஒரு 1 to 9 நம்பர் வச்சுக்கிட்டாங்க. இன்புட் 2க்கும் ஒரு 1 to 9 நம்பர் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவைட் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதில் 1 2 3ங்கிற பட்டன் இருக்கா, இதை முதல்ல ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் 4 5 6ங்கிற பட்டன் இருக்கா, இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் 7 8 9 பட்டன் இருக்கா, இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் 1 to 9 பட்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இங்கே ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவைட் இருக்குது. இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நம்ம அதை தொட்டவே கூடாது. அவங்களும் அதை அப்படியே எடுத்து சிஎல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ நமக்கு என்னென்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அப்புறம் இது எல்லாமே வரணும். அவ்வளோதானே? அப்படியே இந்த 3 ஹெச்டாக்கையும் காப்பி பண்ணி இது கீழே போட்டால் என்ன ஆகும், வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே டைப் பண்ணுறது இங்கே போய், இங்கே டைப் பண்ணுறது இங்கே போகாது. இங்கே டைப் பண்ணாலும் இங்கே தான் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் V1 தானே இருக்குது. அப்போது நீங்கள் இதுக்குள்ளே போய் V1 எல்லாத்தையும் V2ன்னு மாற்றணும். அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இதை செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் F போயிடணும். கமாண்ட் C பண்ணிட்டு இங்கே கமாண்ட் V அடிச்சிங்கன்னா இங்கே செலக்ட் ஆயிரும். இப்போ ரீப்ளேஸ் கொடுத்துரு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோமா, இப்போ V2ன்னு கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னா எல்லாம் மாறிடும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே மேலே இருக்கிறதும் மாறிடும். நமக்கு அது மாறக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தானே மாறணும். ஸோ ஒவ்வொன்றாவே ரீப்ளேஸ் கொடுத்துட்டு போயிருங்க. இப்போ இங்கெல்லாம் நமக்கு போய் மாறக்கூடாது. கரெக்டாக? அதனால் இங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் விட்டுலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எப்படின்னு புரியுதா? ஸோ இங்கே 3 இருக்க மாதிரி இப்போ இங்கேயும் 3 வந்துருச்சு. ஐ திங்க் அப்படின்னா டன் நினைக்கிறேன். 52 22 ட்ரை பண்ணி பார்ப்போமா? ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக வருது, மைனஸ் பண்ணால் கரெக்டாக வருது, இன்டூ பண்ணால் தெரியாது, டிவைட் பண்ணால் தோராயமாக கரெக்டாக வருது. ஏன்னா இன்டீஜரில் இருக்குது. நம்ம இதுக்கு பதிலாக டபுள் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அது வரும். அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். இன்ட்டுக்கு பதிலாக டபுள் போட்டால் என்னவும் தெரியும், இல்லை வித் பாயிண்ட்டோட வரும். இப்போ வந்து பாயிண்ட் இல்லாமல் வருது. நம்ம அது இதுக்கு மட்டும் போட்டால் கூட போதும், டிவிஷனுக்கு மட்டும் டபுள் போட்டால் கூட போதும். டபுள் இப்போ என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல, 55 22 இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 வரும். முதல்ல இந்த 0.5 வந்திருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிச்சுல்ல? நம்ம V2 கொடுத்ததுனால இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் இது கூட லிங்க் ஆயிடுச்சு. இங்கே ஆனால் இந்த ஹெச்டாக்குள்ளே என்ன இருக்கும், V1 இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இது கூட லிங்க் ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சுல்ல? அதனால தான் இங்கே டைப் பண்ண இங்கே வருது, இங்கே டைப் பண்ண இங்கே வருது. ப்ளஸ் மைனஸ் டிவைட் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் கிளியர்?